ஜீவரோமேக மரியாதைக்குரிய முருகதாஸ் அவர்களே, பொறியாளர் திரு சுரேஷ் அவர்களே, திரு ரவிராஜன் அவர்களே, செயற்பொருளாளர் மணிமொழி அவர்களே, குமார் அவர்களே, ஈஸ்வரன் அவர்களே, வணக்கத்துக்குரிய மாமன்ற உறுப்பினர்கள் அன்பு சாலமன் அவர்களே, செல்வேந்திரன் அவர்களே, பிருந்தாஸ்தி அவர்கள், முரளிகிருஷ்ணன் அவர்களே, பாரதி வெங்கடேஷ் அவர்கள், அமிர்தபிரியா செல்வராஜ் அவர்களே, உஷா பாண்டியன் அவர்களே, தேவி யேசுதாஸ் அவர்களே, பூமரி ஜெகதீஸ்வரன் அவர்களே, துர்காதேவி நடராஜன் அவர்களே, ரேணுகா சீனிவாசன் அவர்களே. எஸ்டேட்டுக்கு இந்த குடிநீர் குழாய் போகுதுன்னா அது கொஞ்சம் ஹைட்டா இருக்கு, அந்த இடத்துல ரொம்ப இஷ்யூவா இருக்கு, தண்ணி வர மாட்டேங்குது சரியானிட்டு. அது நிறைய வாட்டி சொல்லியாச்சு சார். மெட்ரோ தான் சார் எங்களுக்கு அந்த ஊருக்குள்ள போயிட்டு எனக்கு கூப்பிட்டாங்க, நான் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த லைன் மேல கூப்பிட்டு பார்த்தேன். நான் இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் மெட்ரோ தான் இருக்குது. எங்கெல்லாம் ட்ரெயின் நடக்குதா சாமா ட்ரெயின் ஃபுல்லா பண்ண அவர் ஈஸ்வரமா அது கண்டுக்கிறது. அவங்க முடியாத பண்ற சில விஷயங்கள்லாம் இல்ல சார், அது ஓகே, வந்து பார்த்தா ஓகே, பட் நீங்க ஏன் சார் இல்ல நான் என்ன சொல்றேன், ரவுண்ட்ஸ் வரதுல ஒர்க் நடக்குது அப்படி நீங்க சொல்லுங்க. ஒரு தெரியல என்னன்னா நான் காலம்புற 8:30 ல இருந்து 11:30 நான் ரவுண்ட்ஸ் முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஆபீஸ்க்கு வந்துடுறேன். அதுக்குள்ள உங்க ஆளுங்க என்னால பார்க்க முடியல. நாகூர் ஸ்ட்ரீட்ல வந்து பாதாள சாக்கடை படியில இருந்து எடுக்கிற மண்ணை கொஞ்சம் எடுத்துட்டு போய் அங்க நிரப்பணும். எந்த டிவிஷன்? 163 நியூ காலனி சுடுகாடுனா அது பள்ளமா இருக்குல்ல, தண்ணி நிக்குது, அது மண்ணு கொட்டி ஃபில் பண்ணணும். எடுத்துக்கலாமே சார். நம்ம வேக்கன்ட் லேண்ட் அன்னைக்கு நம்ம போய் பார்த்தோமா சார்? பக்கத்துல தான் படிக்கிறோம். எடுத்து சார், முன்னே எடுத்து சார். இல்ல இப்போ அவரு மெட்ரோ ஐயப்பன் சார் உங்களுக்கு ஆனா 17ஆம் தேதி தான் அவங்க அலாட்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க வந்து அதுக்கு முன்னாடி 8ஆம் தேதியில இருந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. ஒரு 10 நாள் சம்பளம் அவங்களுக்கு ஒரு கேப் வருது. அது என்னன்னா எங்களுக்கு 17ல இருந்து தான் டிகிரில இருந்து தான் நான் கணக்கு எடுத்துப்பேன் அப்படின்றாங்க. நம்ம ஆல்ரெடி அந்த இதை வந்து முன்னாடியே முடிச்சு விட்டுருக்கோம். ஸோ அதனால அந்த 10 நாள் அவங்க வேலை செஞ்சிருக்காங்க. நான் அதுக்கான ஊதியம் அவங்களுக்கு இன்னும் வரல. அது ரெகுலராகவும் வர மாட்டேங்குது. 2000 3000ன்னு ரொம்ப கம்மியா வந்து அப்பப்போ ரிலீஸ் பண்றாங்க. அது ஒரு ப்ராப்பர் ஸ்கெட்யூல் எப்போ உங்களுக்கு கிடைச்சா அவங்களுக்கு எப்போ நிரந்தரமா சம்பளம் கரெக்டா வரும். மீதி எல்லாமே நம்ம ரிப்பேர் பில்டிங்ல இருந்து ஒட்டுமொத்தமா விட போறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம சில மாமன்ற ஒரு 3000 கிடைக்கும், சில பேர் 2000 கிடைக்கும். அவங்களோட ஒரிஜினல் ரேட்டு வேற. அது என்னங்கிற பிரச்சனை போய் நோட்டீஸ் கொண்டு வந்தோம்னா நம்ம மன்ற கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம சம்பந்தப்பட்ட பொறியாளர்கிட்ட பேசிட்டு இந்த பிரச்சனை அடுத்த வாட்டி வராத அளவுக்கு நான் சரி பண்ணிடுறேன். நம்ம சார் வந்து இந்த லீகல் டீமை போய் பார்த்தோம். அவங்க 2 நாளில் வந்து அந்த நம்பர் பண்ணி சார் சொன்னாங்க. அதை கொஞ்சம் தயவுசெய்து ஃபாலோ பண்ணி எங்களுக்கு அது கொஞ்சம் அது இடத்த மீட்டு கொடுங்க சார். கண்டிப்பா சார் பண்ணிக்கலாம். எங்க மாமன்ற உறுப்பினரே இங்க வந்து பேசினா கூட மொத்தம் 480 ரோடு, அந்த 70 ரோடு கொடுத்தது எதுவும் கேன்சல் பண்ணாமல் எதுவும் கேன்சல் பண்ணல சார். மொத்தமாக போட்டு கொடுங்க. எல்லாமே ப்ரொபோசல் போயிருக்கு வந்துடும். அப்புறம் இபியில் போன வாரம் சொன்னேன், டிரான்ஸ்ஃபார்மர்லாம் போனேன்னா இப்போ எல்லாமே போட்டு கொடுத்தாங்க. போட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அவங்களுக்கு மறுபடியும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. அவ்வளோதான் சார்.